ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து ஆரக்கிள் வெர்ஷன் வந்து 11G நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் 64 பிட் என்னோட சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? நமக்கு வந்து வேற ஏதாச்சும் வெர்ஷன் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா வந்து ஆரக்கிள் வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டா ஆரக்கிள் கார்பரேஷன் போனீங்கன்னாவே வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆரக்கிள் டேட்டாபேஸ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்டா ஆரக்கிளோட டேட்டாபேஸ் லிங்க் கூட்டிட்டு போகும். ஸோ அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆரக்கிள் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா ஆரக்கிள் டேட்டாபேஸ் 9.19C. ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரீ ஆஃப் டவுன்லோட் தான். நீங்க வந்து உங்களுக்கு எந்த வெர்ஷன் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ, சப்போஸ் நீங்க விருப்பப்படுறீங்களோ போகலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா வந்து இப்போ கரண்ட்ல வந்து கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆரக்கிள் 11G வந்து 2 இயர்ஸ் பிஃபோர்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் இயர்ல இருந்து ஆரக்கிள் 12Cக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆரக்கிள் 21C வந்து லேட்டஸ்ட் ஒன்னு. பட் வந்து இன்னும் வந்து கம்ப்ளீட்டா வந்து கிளைண்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. கிளைண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, பட் வந்து எல்லா கிளைண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றது இல்ல. ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா கோ வித் ஆரக்கிள் 11G. ஆக்சுவலா ஆரக்கிள் 11G வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து என்ன சொல்றது, நீங்க வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங் லேர்னர் பர்சனா இருந்ததுன்னா கோ வித் ஆரக்கிள் 11G. ஓகேவா? ஸோ ஆரக்கிள் 11Gல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரக்கிள் எக்ஸ்பிரஷன் எடிஷன்ல வந்து ஆரக்கிள் வெர்ஷன் ரிலீஸ் 11.2 வந்து இருக்கு. ஓகேவா? டவுன்லோட் பண்றதுக்கு. பட் வந்து நான் வந்து இது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால வந்து நான் வந்து 11.2 ஆல்ரெடி 11.2 இருக்கா? ஓகே 11.2 வந்து டவுன்லோட் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ நீங்க வந்து ஓகே உள்ள வந்தோடனையும் அக்செப்ட் கொடுத்தோடனே ஆரக்கிள் எக்ஸ்பிரஷன் எடிஷன் இன்ஸ்டாலேஷன் கேட்கும். இந்த லொகேஷன் எல்லாமே நீங்க வேணாலும் வந்து டெஸ்டினேஷன் லொகேஷன் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் கொடுத்துடணும். ஓகே. ஸோ நான் வந்து இப்போ வந்து டேட்டாபேஸ் என்டர் பாஸ்வேர்டு வந்து SYS கேபிட்டல் SYS கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்க இதுல பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபோல்டர் வந்து சி ஃபோல்டர்ல ஆரக்கிள் EXEங்கிறது இது இன்ஸ்டால் ஆக போகுது. பிளஸ் ஆரக்கிள் ஹோம் பேஸ் பிளஸ் போர்ட்ஸ் எல்லாமே வந்து இதுல வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்க இங்க வந்து என்ன போர்ட் வேணுமோ வந்து அந்த போர்ட் ஐடி நீங்க வந்து இங்க பாத்துக்கலாம். ஸோ இங்க வந்து ஆரக்கிள் லிசனருக்கு வந்து 1521, டிரான்சாக்ஷனுக்கு வந்து 2030, HTTP லிசனருக்கு வந்து 8080. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து இதை நோட் பண்ணி வேற இதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதே தான் இந்த போர்ட் தான் வந்து நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன் கொடுக்குறப்ப வந்து யூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்தது வந்து SYS. ஓகேவா? யூசர் நேம் SYS. ஓகேவா? ஸோ நீங்க வந்து நெக்ஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் சேவ் நெக்ஸ்ட் அப்படியே சேவ் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஒரு இது வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி இன்ஸ்டால் ஆக ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஓகே. நான் இப்போ வந்து நம்மளோட டேட்டாபேஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி டிபி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அந்த டேட்டாபேஸ் நம்ம வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு டெவலப்பர் டூல் வேணும். ஸோ நான் அதுக்கு வந்து நம்ம என்ன டூல் யூஸ் பண்றோம்னா ஆரக்கிள் SQL டெவலப்பர் அப்படிங்கிற டேட்டாபேஸ் டூலை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஆக்சுவலா நான் யூஸ் பண்ற வெர்ஷன் பாத்தீங்கன்னா வெர்ஷன் 19.2.0. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறனால நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து புதுசாக வேணும்னா நீங்க வந்து டைரக்டா வந்து SQL டேட்டாபேஸ் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாபேஸ் வந்து டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ SQL டெவலப்பர் டேட்டாபேஸ் வந்து Windows 10 என்னோட சிஸ்டம் Windows 10 சப்போர்ட் பண்ற SQL டெவலப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றோம். ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சர்ச் பண்ண ஆரக்கிள் SQL டெவலப்பர் 20 அதுல வந்து இப்போதைக்கு லேட்டஸ்டா இருக்கிறது வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் நோட்ஸ் ஆல்சோ வந்து அங்க இருக்கும். ஸோ நீங்க டேரக்டா வந்து நார்மல் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை வந்து இப்போ கனெக்ட் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் வந்து
கான்ஃபிகர் பண்ண போறோம். ஸோ டாப் மோஸ்ட் ரைட்ல வந்து நீங்க வந்து கனெக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா பிளஸ் சிம்பிள் இருக்கும். பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆயிட்டு அதுல நீங்க வந்து உங்களோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேம் வந்து நார்மலே வந்து என்னோட ரெஃபரன்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு வந்து வெளியில தெரியும். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா எனக்கு ஏற்ற மாதிரி வந்து SysDBA வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா நம்ம வந்து ஆக்சஸ் பண்றது SysDBA. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யூசர் நேம் வந்து SYS அண்ட் பாஸ்வேர்டு வந்து SYS ஆல்ரெடி நம்ம கொடுத்தது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் SID இதை வந்து நீங்க இப்போதைக்கு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்மளோட ஓன் சிஸ்டத்தோட டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ண போகுது. ஸோ எல்லாமே இது நார்மலா வந்து ஓப்பன் ஆகிறப்ப டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணி ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? சப்போஸ் நீங்க வந்து வேற ஒரு சர்வர்ல இருந்து நீங்க அந்த டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது மூணும் முக்கியம். ஆக்சுவலா ஹோஸ்ட் நேம் போர்ட் ஐடி அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்களோட சர்வருக்கு ஏற்ற சர்வரோட ஹோஸ்ட் நேம் போர்ட்டல வந்து நீங்க இங்க கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் வந்து இங்க சர்வரே வந்து என்னோட ஓன் லேப்டாப்னால வந்து எல்லாமே வந்து டிஃபால்ட்டா இருக்கிறத ஆக்சஸ் பண்ணிக்குவோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் கொடுக்கணும். ஸோ டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்டேட்டஸ் வந்து சக்சஸா ஃபெயிலியர்னு காட்டும். ஓகேவா? ஸோ இங்க வந்து நம்ம கனெக்ஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா கனெக்ஷன் வந்து சிஸ்டம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா SYS வந்து should be SysDB or the சிஸ்டம் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஆக்சுவலா இனிஷியலா நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து கன்ஃபிகர் பண்றப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம கனெக்ட் பண்ற சிஸ்டம் வந்து இந்த டேட்டாபேஸ் வந்து SysDBA ஓடது, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதனால வந்து இங்க ரோல் அப்படிங்கறத பாருங்களா. ஸோ வந்து ரோலை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரோல் வந்து கிளிக் பண்ணீங்க டிஃபால்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். டிஃபால்ட் சிஸ்டம் டிபிஏ ஆர் சிஸ்டம் ஆப்ரேட்டர் சிஸ்டம் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சிஸ்டம் டிபிஏ வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் அகைன் டெஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்டேட்டஸ் வந்து சக்சஸ். ஓகேவா? ஸோ ஸ்டேட்டஸ் சக்சஸ்னா உங்களோட கான்ஃபிகரேஷன் சக்சஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டெஸ்ட் கொடுத்து சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சேவ் பண்ணணும். சேவ் பண்ணலன்னா இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க சேவ் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ டிசேபிள் பண்ணீங்கன்னா எவ்ரி டைம் டேட்டாபேஸை வந்து கனெக்ட் பண்றப்போ நீங்க வந்து அதோட பாஸ்வேர்டு வந்து போட வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சேவ் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி இந்த வந்து நான் என்னோட கனெக்ஷன் சேவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வேணும்னா என்னோட கனெக்ஷன் நேம் வந்து திருப்பியும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த நேம், அதாவது இந்த நேம் தான் ஆக்சுவலா நான் ஆல்ரெடி SysDBA கொடுத்துருந்தேன்னா, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து SysDBA கிரியேட் ஆயிடும். ஸோ உங்களோட இது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க வந்து அந்த நேம் கொடுத்துக்கோங்க. பட் வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மேண்டேட்டரி. ஓகேவா? இது வந்து டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றப்ப என்ன டேட்டாபேஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்க வந்து கொடுத்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம சேவ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் வந்து கனெக்ட் பண்றோம். ஓகே. ஸோ நம்மளோட டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இது ஓகேவா? ஸோ நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட டேட்டாபேஸ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு SQL டெவலப்பர் ஆரக்கிள் SQL டெவலப்பர்ங்கிற டூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டூல் மூலியமா நம்மளோட டேட்டாபேஸை சக்சஸ்ஃபுல்லா ஆக்சஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ நீங்க கனெக்ஷன் வந்து கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட கனெக்ஷன் வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் அந்த பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம டேட்டாபேஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பிளஸ் வந்து டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு உண்டான ஆர்க்கிள் SQL டெவலப்பர் டூல் இன்ஸ்டால் பண்ணி நம்ம டேட்டாபேஸை வந்து கரெக்டா வந்து கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா?